நன்று அறிவிப்பு கூட்டமா தேர்தல் பிரச்சாரமா? திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்று அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய் அரசின் அறிவிப்புகளை பற்றியோ வரும் காலங்களில் தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றியோ பேசவில்லை. மாறாக வழக்கம் போல திமுகவை மட்டுமே விளாசி என்று விளாசி இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியதைப் போலவே தூய சக்தி தீர்ந்து போன சக்தி என்று பொரிந்து தள்ளிவிட்டார் முதலமைச்சர் விஜய். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு தன் மீது ஏன் பழி போடுகிறீர்கள் என்றும் கேட்டார். நிதி ஆதாரத்தை எல்லாம் முடக்கிவிட்டதால் ஒரு மாத காலத்திற்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துள்ளேன் எனவும் விஜய் கூறினார். விஜயின் இந்த பேச்சு திமுகவினர் மட்டுமல்லாமல் அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் முதலமைச்சராகிவிட்டதை மறந்துவிட்டார் என்றும் அவர் வழக்கம் போல தேர்தல் பிரச்சாரத்தையே நிகழ்த்தியுள்ளார் என்றும் திமுகவினர் கூறியுள்ளனர். தான் எதை செய்தாலும் மக்கள் நம்புவார்கள் என்ற எண்ணத்தில் விஜய் பேசுவதாக அரசியல் நோக்கர்கள் கூறியுள்ளனர். எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் எப்படி பார்த்து படித்தாரோ அதே போலத்தான் இப்படியும் நன்றி அறிவிப்பு கூட்டத்திலும் செய்தார் என்றும் இடையில் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளையும் விட்டுள்ளார் என்றும் திமுகவினர் கூறுகின்றனர். இந்த அணுகுமுறை எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது என்றும் வரும் காலங்களில்தான் அவருக்கு இதன் விளைவு தெரியும் என்றும் திமுகவினர் கூறுகின்றனர். இவை அனைத்தையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.